அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம், போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், தனுசு ராசியில் 2025 வருஷம் பிறக்கிறது. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள். இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு. புதிய தொழில் கல்வி விருத்தியாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள், அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வருட கிரகங்கள் ராகு, கேது, குரு 3 கிரக பெயர்ச்சி 2025 நிகழ்கிறது. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: அசுவினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஞானம், அறிவு மிகுந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களுடைய ரூட்டு தனியாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், சொந்த பந்த உறவுகளிடம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஆத்திரப்படுவது, பொறாமைப்படுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் பேசுவது, மற்றவர்கள் ரகசியங்களை ஒட்டு கேட்பது, எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா தலையை வெடிச்சிடும் அப்படின்னு தனக்குத்தானே புலம்ப விட்டுரும். இதில் இவர்கள் கவனமாக இருக்கணும். நானே நல்லா வாழ முடியல, மற்றவர்களையும் வாழ விட மாட்டேன்னு மற்றவர்கள் குடி கெடுப்பதை தவிர்க்க வேண்டும். கண்குறுப்பாக அடம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாலே இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். இல்லைன்னா கேது பகவானை போல் சன்னியாசியாக தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஊர் உறவோடு ஒத்து போகாது. குலதெய்வ சாபம் இவர்களுக்கு ஏற்படும். பூர்வீக பொழப்பை இவர்கள் கெடுத்துவிடும். இந்த 3 நட்சத்திரங்களில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குழந்தை பிறந்தவுடன் பூர்வீகத்தில் வாழ விடாது. அப்படி பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா வேறு இடத்துல போய் இன்னொரு வீடு கட்டி புது வீட்டுக்கு பெயரக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும்போது ஏற்படுத்திவிடும். அப்படியே பூர்வீகத்தில் வாழ்ந்தாலும் இவர்கள் பொழப்பு மென்மேலும் கஷ்டத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு அசுவினி, மகம், மூல நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அமர்ந்திருக்கிறது. 2025 பலன் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 8வது வீட்டிலே நேச நிலையில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் தனுசு ராசிக்கு ஒரு பலமான கிரகம். அவர் நேச வக்கரகதியில் இருக்கும்போது ஒன்று உங்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்காது, அல்லது அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. 8ஆம் வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு வரும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சொத்து சார்ந்த பிரச்சனைனா வரும். வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, பக்கத்து வீடு பக்கத்து காட்டுக்காரிடம் இதே பிரச்சனை வரும். அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா வண்டி வாகன போக்குவரத்தில் கீழே போய் விழுந்து கை காலில் காயங்கள், ரத்தம் வெளியேற மாதிரி இந்த செவ்வாய் ஏற்படுத்தி விடுவார். தை மாதம் நேர் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். அவர் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரும்போது கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு வரும். ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்காத அளவுக்கு
நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு எகடாவடமான பேச்சுக்கள்லாம் அடிபடும். 2025 மே மாதம் வரை வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு தேவை. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியான குரு பகவான் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சுபகிரகம் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே கோர்ட்டு கேஸுன்னு சட்ட சிக்கலில் போய் மாட்டாமல் இருக்கலாம். 6ஆம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும்போது தங்க நகை பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை உங்கள் பொழப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவு மற்ற பிரச்சனைகள் வராது. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு. சித்திரை மாதம் வரை 4ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது அவர் பூமி நிலம் சொத்து சார்ந்த வீடு சார்ந்த விவசாய நிலம் சார்ந்த ஏதோ ஒரு வழியில் விரயங்களை ஏற்படுத்துவார். அப்படி இல்லைன்னா கோர்ட்டு கேஸில் கொண்டு போய் விட்டுருவார். 4ஆம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது தாயாரிடம் தாய் மாமன்களிடம் ஏதோ சண்டை சச்சரவுகள் வரும். அப்படி இல்லைன்னா தாயாருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். சுகக்கேடு தான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சித்திரை மாதம் வரை காட்டுகிறது. அதே மாதிரி தொழில்ஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது சித்திரை மாதம் வரை தொழிலில் கொஞ்சம் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். வேலையில் இருப்பவர்கள் அடிக்கடி வேலை மாற்றம் வேலை இழப்புகளை சக பணியாளர்கள் சக தொழிலாளர்கள் மூலம் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி மிக பலமாக இருக்கிறார். 7.5 நாட்டு சனி முடிந்து ஓராண்டு காலம் 3வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 1.5 வருஷம் உங்களுக்கு தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அனைத்து வழியிலும் சகாயங்கள் உண்டு. கோச்சாரத்திலே சனி பகவான் பலமாக இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எப்படியும் உங்கள் உழைப்பு எந்த அளவு இருக்கிறதோ எந்த அளவு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 2025 சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு ராகுவும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு கேதுவும் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி கேது பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு கேது வரும்போது ஏறத்தாழ உங்கள் பயணங்கள் வெற்றியாகும். இதுவரை போகாத கோயிலுக்கு போட்டுருவீங்க. ஆன்மீக பயணங்கள் கூடுதலாக வரும். நிறைய பரிகார பூஜைகள் செய்வீங்க. அது உடனே உங்களுக்கு பலன் அளிக்கும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் பெரியோர்களுக்கு விட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்த 1.5 ஆண்டு காலம் ராகு சனி 3வது வீட்டிலே கூட்டணி சேர்ந்திருக்கும் போது தைரிய வீரியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. 3ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த முயற்சியால் சொந்த காலில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிய நிலபல சொத்துக்கள் வாங்கலாம். பெரிய அளவு முன்னேற்றங்களை இந்த சனி ராகு கொடுக்க போகிறது. இதுவரை உதவிக்கு யாருமே இல்லை. உங்கள் கஷ்டத்தில் யாருமே பங்கெடுத்து கொள்ளவில்லை. 2025 சித்திரை மாதம் முதல் ஆண்டியும் அரசனாகக்கூடிய கால நேரம் காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லை, வருமானமும் இல்லை, வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, முன்னேற்றமே இல்லை. தினந்தோறும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முதல் முன்னேற்றம் உங்களை தேடி வருது. நீங்கள் செய்கின்ற வேலை, நீங்கள் செய்கின்ற தொழிலை
உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது. 2025 வருடம் மே மாதம் நேர் 7ஆம் வீட்டிற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசியை பார்வை செய்யும்போது குரு பார்க்க கோடி நன்மையை அனுபவிக்க போகிறீங்க. 7ஆம் வீட்டிலே குருபகவான் வரும்போது வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் போகச்சுகம் உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகள் உதவி செய்வார்கள். 7ஆம் வீட்டிலே குரு அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த வருஷம் திருமணம் நடக்கும். 2025 மே மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி ராகு பகவான் மேல் விழும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த முயற்சிகள் உடனே சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு வேலை கிடைக்கும். வெளியில் போய் தங்கி, அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது உங்களுடைய வருமானம் உயரும். உங்கள் முன்னேற்றம் கிடுகிடுன்னு வளர்ச்சியை சந்திக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி ராகு பகவான் மேல் விழும்போது கடந்த வருஷம் சொத்து விரயங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது போனால் போகட்டும். அடுத்த 1.5 வருஷத்தில் உங்கள் சம்பாத்தியத்தின் மூலம் நீங்கள் சொத்துக்கள் வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம், விவசாய நிலம் கூட வாங்கலாம். தங்க நகை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றிருந்தீங்கன்னா கடனை கட்டிட்டு நகை வாங்கிடலாம். புதுசாக உங்கள் சேமிப்புகள் மூலம் தங்க நகை எடுக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 வருடம் காட்டுகிறது. ஆண்டியும் அரசனாகக்கூடிய கால நேரம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக 100% உங்கள் முன்னேற்றம் இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.